ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. நீ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நாகூருக்கு வந்திருக்கோம். நாகூர் பீச்சில் இருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, கொண்டு வா பஸ் பேரலாம். பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து பிடிச்சிக்கிச்சு. இது வந்து மெட்டல் டிடெக்டரு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏதோ இப்போ தங்கம், வெள்ளி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கிடந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கீழே போட்டு இப்படி இழுக்கிறப்ப சவுண்டு கொடுக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், இங்கே வந்து தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஆனாலும் தங்கம் 1 லட்சம் கிட்ட போகுது ஒரு பவுனு. உனக்கு ஆசையை வைப்பார், அப்படி தான் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து கிடைக்குமா கிடைக்காதான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த மெட்டல் டிடெக்டர் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இது எந்தளவு வந்து ஒர்க் ஆகுது, இது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுக்கிறோம். இதையும் ட்ரை பண்ணுறோம். பின்னாடி 2 லவ்வர்ஸ் இருக்காங்க. ரொம்ப நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது, நம்ம வந்து அவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. இருந்தாலும் அவங்க வேலையை பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. சரி, ரைட்டு, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து ரெண்டு வீடியோவாக உங்களுக்கு வரும். அதாவது நாங்கள் இங்கே நாகூரில் இருக்கோம். இந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு இது ஒன்று எடுப்போம். இதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க காரைக்கால் போய்ட்டு மந்தி பிரியாணி சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து மெட்டல் டிடெக்டர் வச்சு ட்ரை பண்ணுவோம். எதுவும் கிடைக்குதா இல்லை சும்மா நாங்கள் பல்ப் வாங்கிட்டு போகிறோமான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ரெடியா? இங்கே பாருங்கள், இதை வச்சு நாங்கள் சவுண்டு கொடுத்துருச்சுன்னா இதை வச்சு நோண்டி எடுத்துருவோம். அங்கிட்டு போகாத, லவ்வர்ஸ் இருக்காங்க. இங்கிட்டு வா, லவ்வர்ஸ் இங்கே இருக்காங்க. வேணும்னே எடுக்கலைங்க. சாவி எடுத்துட்டியாடா? தேடு. எதுவும் கிடைக்கிற மாதிரியே தெரியலையே. தேடுங்க பாய், தேடுங்க, நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே போங்க, பீச் அங்கே வரைக்கும் போங்க. ஆனால் எதுவும் கிடைக்கிற மாதிரியே தெரிலங்க. முதல்ல நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். பாய், ஒரு ஹாய் சொல்லுங்கள் பாய். ஹாயே சொல்லாமல் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வந்து உங்கள் சூர்யா, இவர் வந்து உங்கள் அலிபாய். நிறைய வீடியோவில் இனிமேல் வருவார், பார்ப்பீங்க. பாய் கொஞ்சம் தேடுறதுல மும்முரமாக இருக்கார். என்னடா சவுண்டே கொடுக்க மாட்டேங்குது, இருக்கா இல்லையாடா? எதுவும் கொடுக்குது. பார்ப்போம் எதுவும் கொடுக்குதா என்னன்ட்டு. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு கூட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. திங்கக்கிழமை வந்திருக்கோம். சாட்டர்டே சண்டேவாக இருந்தால் நல்லா கூட்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி எவனாச்சும் ஒரு பவுன் தங்கத்தை கீழே போட்டிருக்கானா? சவுண்டு கொடுக்குதுங்க. என்ன கொடுக்குதா? என்னங்க ஐஸ்கிரீம் கப்புக்கெல்லாம் சவுண்டு கொடுத்துட்ருக்குங்க. இது வாங்க. ஐயோ, உட்காரு, ஓடி. பாத்தியாடா? இங்கே தான் நிறையா நகைகள், ஆபரணங்கள்லாம் கிடக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் தேட போகிறீங்க. அது எப்படி சொல்கிறாருன்னா, ஆபரணங்கள் கிடைக்குமா? ஆபரணங்கள் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? பவுன் 1 லட்சம் கிட்ட போயிட்டுருக்கு. 80,000 ரூபா. சீக்கிரம் வந்துடும். 1 லட்சம் கிட்ட வந்துடும். அலை சவுண்டு ஹெவியாக அடிக்குது. குளிக்கிறாங்க, அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் தான் கிடைக்கும் நமக்கு. ஆனால் நம்ம உள்ளே போய் தேட முடியாது. ஆமாம், தங்கத்தை தேடுறன்னு உயிரை விட்டுறாதீங்களா. ஐயோ, சவுண்டே கொடுக்க மாட்டேங்கிறானே. அப்போ என்னடா எதுவுமே இல்லையா? உள்ளே போனோம் தானே சரியா அவர்களே. கொஞ்ச நேரம் உள்ள 1/2 அடி உள்ளே போயிட்டோம்னாங்களேன், சுத்தமாக வந்துடும் சவுண்டு. வேணா ஆனால் நனைஞ்சிருவோமே பாய். ஆமாம், உள்ளே போனோம்னா கொஞ்சம் பேர் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு நகை எல்லாம் விட்டுருவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு கிடைக்குன்ற மாதிரி பாய் சொல்கிறாரு. என்னன்னு தெரியலையே, பார்ப்போம். கிடைக்கல. ஆனால் இது வந்து நம்ம குளிக்கிற இடத்துல தான் நம்ம எல்லாரும் நகையை கழட்டி வச்சுட்டு தான் குளிக்கிறாங்க. ஒருவேளை எப்படி இருக்குமோ, எல்லோரும் நகையை கழட்டி வச்சுட்டு வந்து விவரமாக குளிக்கிறாங்களோ இருக்கும். சவுண்டே கேட்க மாட்டேது. கேட்குதா இல்லையா? கேட்குது. எங்கே காட்டு கொடு. கிட்ட கேமரா போய் கேட்குது பார்த்தீங்களா? இப்போ இது மாதிரி வச்சோன்னா ஒரு சவுண்டு கேட்கணும். ஆனால் அது கேட்க மாட்டேங்குது. பாய், இவனே பாருங்க, நமக்கு வந்து சங்கு கிடச்சிருக்கான். சங்குல கறி இருக்கா பாரு. சங்கு கறியாச்சும் சுட்டு சாப்பிடுவோம். கறி இல்லை, மண்ணு வேணா இருக்கு, எடுத்து வாயில போட்டு. மண்ணு வேணா இருக்கு, எடுத்து வாயில போட்டு போடா. ஐயோ,
இது வேணால் எடுத்து வச்சுக்கலாம். ஏதாவது நம்ம வீட்டில் இந்த மீன் தொட்டியில் அது மாதிரி இது போடுறதுக்கு வச்சுக்கலாம். அதை நீளமான கம்பு இருந்தால் நீட்டினோம்னா செயினையும் மோதிரத்தை இதில் மாட்டி விட மாட்டானுங்க. அந்த மாதிரி கவுண்டமணிக்கு அப்பரில் அது மாதிரி சம்மந்தமே நம்ம ஏதோ ஒன்று கிடைக்கிது, அதை ஏதோ ஒன்று பண்ணுவோங்கிறார் பாய். அலை சவுண்டில் ஒன்றுமே கேட்க மாட்டேங்குதுங்க. அலை சவுண்டில் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ யாராவது வந்து கேட்டாங்கன்னா தங்கம் தேடுறோன்னு சொல்லணும். அப்போ தான் அவங்க வயிற்று எரிச்சிருக்கோம். என்ன பாய் சவுண்டாக சொல்லுங்கள். யாராவது வந்து கேட்டாங்க என்ன தம்பி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து தங்கம் தேடுறோன்னு சொல்லணும். ஆமாம், நமக்கு வந்து தங்கம் கிடைக்கும். அதாவது இப்போ வந்து யாராச்சும் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து கோல்டு தேடிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து கோல்டு வந்து கிடைக்கும், அதை வச்சு நாங்கள் பெரிய ஆளாயிரும் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ தான் வயிற்றுச்சல் போடுவாங்க அப்படின்னு பாய் வந்து சொல்கிறாரு. ரைட்டா பாய்? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஏதோ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ இவங்களுக்கு வேணும், அதனால் எதையோ ஒன்று போட்டு நோண்டிகிட்டு இருக்கானுங்க. சரி தேடுவோம், கிடைக்குதா பார்ப்போம். மக்கள் நடமாட்டம் வந்து அங்கே தான், இந்த ரோட்லேருந்து நேராக அங்கே தான் வருவாங்க. சூர்யாஸ் ரெக்கார்ட். பையன் வந்து என்ன சேனல்லாம் கேட்குறான் ஆர்வமா. பாய். இந்த மாதிரி சவுண்டு வருங்க. வரும். அதாவது வந்து ஒரு இரும்பு இருந்தாலோ, இரும்போ ஒரு சோடா மூடியோ, ஏதோ ஒரு பீர் பாட்டில் மூடியோ, கோல்டு வெள்ளி எது இருந்தாலும் இது வந்து சவுண்டு கொடுக்கும். ஆனால் இப்போ எதுவுமே கொடுக்க மாட்டேது. ஒருவேளை பீச்சை வந்து அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்களா என்னன்னு ஒன்றுமே புரியலைங்க. என்னடா வேணும் வாடா, என்னம்மா கேட்குறானே என்னவா? சூர்யாஸ் ரெக்கார்ட் வந்து என்ன சேனல் கேட்குறானே தவிர வந்து சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டான், சேனலையும் தேடி பார்க்க மாட்டாங்க. அந்த பையன் ஃபோனே எடுத்துகிட்டு வராங்க. அந்த பையன் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ எந்த சேனல் கேட்க போகிறான்னு நினைக்கிறேன். வரட்டும் பார்ப்போம். இந்த மாதிரி அமைதியாக இருந்துச்சுன்னா நமக்கு கேட்கறதுக்கு தேடுறாரே தவிர ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே வாயண்டா, இங்கே வா, நான் இங்கே வா, சப்ஸ்கிரைப் பண்ணி தரேன். எங்கே ஓப்பன் என்ன இருட்டாக இருக்கு, ஒன்றுமே தரலையே. நீ எந்த ஊர்? திருப்பூரா? திருப்பூர்லேருந்து இங்கே வந்திருக்க? ஏதோ ஒன்று கிடச்சிருக்கான். பார்த்தாலே இது ஏதோ காயின் கிடச்சிருக்குங்க. 1 ரூபா காயினுங்க. ஓய்யோ காலே ஓலி தம்பி, இப்போதான் ரொம்ப நேரம் தேடி ஒரு காயினே கிடச்சிருக்கு. இவன் வேற போட்டு கொடுப்பா. அந்த சேனல்ல இன்னும் வீடியோவே நாங்கள் போட ஆரம்பிக்கலப்பா. இந்த வீடியோ தான்ப்பா பார்த்துக்கோ. நீ வருவ? எடுத்துடுறேன், எடுத்து போட்டுடுறேன். காயின்ஸ் தான் கிடைக்குது. அதுவே கோல்டு காயின். அதாவது பாய் என்ன சொல்கிறாருன்னா தேடி பார்த்த வரைக்கும் காயின்ஸ் தான் கிடைக்குது. கோல்டு காயினாக இருந்தால் நல்லா இருக்கும். இன்னொரு சவுண்டு கேட்குதாம்ல, என்னத்தை கேட்குது? கொடுங்க பாய். நம்ம முன்னாடியே இங்கே வந்திருக்கணும் பாய். அது வந்து லவ்வர்களுக்கான இடம், அவங்க கொஞ்சம் வேலை பார்க்குற இடம். அதனால் நம்ம அங்கே போன தப்பு. முன்னாடி இங்கே தான் வந்திருக்கணும். கொடுங்க பாய். என்ன பாய் சவுண்டு கேட்டுச்சு, டக்குன்னு மறைஞ்சு போச்சு. கேட்குது பாய். என்னடா காயின் தான் போடுறானுங்க. என்ன நினைக்கிறானுங்க எல்லாரும்? ஒரு 100 ரூபா சம்பாதிச்சிடலாம். 1 ரூபா என்ன எஸ்டிடி பூத்தா? 1 ரூபா காயின் போட்டு பேசிட்டு போயிருக்கானுங்க எல்லாரும். ஐயோ, ஏதோ ஒரு கிராமில் கிடைச்சாலும் ஒரு 5000 ரூபா கிடைக்கும். எதுவும் கிடைக்க மாட்டேங்குது பாருங்க. தேடுங்க. பாயோட ஆர்வத்தை பார்த்தீங்களா? இதெல்லாம் வாங்கியிருக்காரு. அழகா போட்டு இங்கே பாருங்க, அப்படி குத்தி அழகா எடுக்கலாம். ஏன் கத்துதாம்ல? கத்துது. இந்த ஐஸ்கிரீம் பேப்பருக்குலாம் கத்துது. கடுப்பாக பாய். வாங்க பாய், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வருவோம். ஏதாங்க வைக்கலாம் பைய. அந்த பை நம்மளதே இல்லையே. நம்மது தாங்க அது. பாய் ஏதோ நம்ம பையங்கிறாரு. இது என்ன பை பாய்? ஐயோ, என்னமோ போட்டு கொண்டு வந்திருக்காரு. என்ன பாய் இது என்ன பை? சம்மந்தம் இல்லாமல் ஏதோ கொண்டு வந்திருக்காரு பை. காயின்லாம் அதுதான். ஓ, தேடுற காயின்லாம் அதில் போடுறீங்க. ரைட்டா, நானும் இந்த இருங்க போட்டு வச்சுக்கிறேன். இதில் கிடைக்கிறதெல்லாம் நாங்கள் போட்டு வச்சுக்கிறோம். ரைட்டு, தேடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் போகிறோம். ஒரு 7 ரூபா இருக்குங்க. அதில் 7 ரூபா இருக்குமா? இது வரைக்கும் 7 காயின்கள் எடுத்திருக்கோம். ஏதோ சவுண்டு கொடுக்குது போலையா?
தங்கம் விற்கிற காசுக்கு எவனும் போட மாட்டாங்க. அப்படியே தொலைச்சாலும் விடிய உட்காந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு போவாங்களே தவிர யாரும் இப்படி போட்டுட்டு போக மாட்டாங்க. ஏப்பா 0.440 கேடியாம். அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு பாய் எதுனா கம்மி தான் ரேட்டு, 125 ரூபா அந்த மாதிரி தானே வருது. அவ்வளோதானே. இப்போ வேறு அந்த லவ்வர்ஸ் இன்னும் போகாமல் இருக்காங்க. அங்கே தான் வண்டி நிப்பாட்டு வந்திருக்கோம். அவங்க ஒரே வேலைப்பாட்டில் இருக்கானுங்க. என்ன பாய் பண்ணுறாங்க அவங்க? அஜால் குஜால் பண்ணுறாங்க. இதெல்லாம் போட்டுறாத அப்படிங்கிறது பாய். நம்மளும் பாய் ஒரு 21 வயசு அதெல்லாம் பண்ணதானே பாய் செஞ்சோம். அப்புறம் ஏன் பாய் போங்க பாய். இது மாதிரி பொது இடத்துல வந்து உட்காந்து இதெல்லாம் பண்ணுறதுலாம் தப்புங்க. இதெல்லாம் பொது இடத்துல பண்ணுறது கைஸ். நானே வந்து இப்போ மீட் பண்ணுறதுக்கு பொது இடத்துக்கு தான் போகிறோன்னு வைங்களேன். அப்போ வேறு வழி இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும்? அது சில இச்சைகள் ஏற்படும். ஸோ அதனால் நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால நம்ம இதுதான் ஓயா ரூமு ஆயா ரூம்லாம் கட்டி விட்டுருக்காங்க. அங்கே ஓயா ரூமுக்கு போக வேண்டியதுடா. இங்கே ஏன்டா வரீங்க அப்படிங்கிறாரு பாய். சவுண்டு கேட்குது. என்ன பாய் பாருங்க பாய். ஓய்யோ இல்லை இது நாத்துது நூல் இது டாலரோட இருக்கக்கூடாதா? வா 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 வாடா 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 வாடி நீ மூலி முண்டை வடபத்திர காளி. ஐயோ உன்னையும் காணுமே. சாணி தாங்க வருது. சாணியெல்லாம் வருதுங்க, தங்கம் வர மாட்டேங்குதுங்க. அதுக்குன்னு அநியாயத்துக்கு ஒரு வெள்ளி கூட இடம் கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயும் கொடுக்குதுடா சவுண்டு. எது என்ன பாய் அது? காட்டுங்க இதில் கேமராவில். ஏதோ முட்டை மாதிரி இருக்கு. தெரியல. இங்கே கொடுங்க. எனக்கு ஏன்னா முட்டை கைஸ். இங்கே பாருங்க கைஸ். இதை பார்த்தா எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது கைஸ். என்னன்னே தெரில. வாங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டே தெரியுமா? ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டே தேடுறீங்களா? சரி வாங்க ஃப்ரூட்ஸ் கடைக்கிட்டு போயிட்டு. அண்ணன் ஃப்ரூட்ஸ் கடை வச்சுருக்காரா இல்லை குதிரை வண்டி வச்சுருக்காரா ஒன்றும் தெரில எனக்கு. ரெண்டுமே வச்சுருக்காரு. என்ன ஃப்ரூட்ஸ் பாய் வேணும்? குதிரை உங்கள் குதிரையா? குதிரை என்னென்ன ஆள் ஏற்றுறதா? ஆமாம். வெயிட் என்ன சின்ன பசங்களுக்கா? சின்ன பிள்ளை எல்லாம் பெரியாள் எல்லாம். எவ்வளோ ஒரு ரவுண்டுக்கு? சின்ன பிள்ளைக்கு 50 ரூபா, பெரியவங்களுக்கு 100 ரூபா. பெரியவங்க அவங்களே போயிட்டு வரலாம். அவங்களே போயிட்டு வரலாமா? ஓடிடாது? அது எங்களோட. அது சரி பரவாயில்ல. போயிட்டு திரும்பி வந்துடும். அதுவே வந்துடும் போல. ஆமாம். இது வாங்கிக்கலாமா? பைனாப்பிளா? பைனாப்பிளா இது உங்களுக்கு எது பாய் பிடிக்கும்? பைனாப்பிள் சாப்பிடுவோம். இல்லை 2 20 ரூபாயா? ரெண்டுத்துலேயும் ஒன்று வாங்குவோமா? பாய் சாப்பிட்டுக்கலாம். கரெக்டாக ரெண்டுத்துலேயும் ஒன்று வாங்குகிறோம், பாய் சாப்பிட்றோம். என்னண்ணா எல்லாம் கம்மியாக இருக்குலாம் விற்றுட்டிங்களா? இல்லை ஒன்றும் இன்னைக்கு ஒன்றும் கூட்டம் இல்லை. இப்போ கூட்டம் இல்லையா? உனக்கு என்ன வேணும்? தர்பீஸ் வாட்டர் மெலன் ஸ்டார் சாப்பிடுவார்ல அது எடு. ஓ ஆனால் ஒன்றும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரில. சாப்பிடுங்க அண்ணன் வந்து சாப்பிடுங்க, அப்புறமேட்டு பண்ணிக்கலான்றாரு. நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் பண்ணுவோம். இதை பாருங்கள் சும்மா தான் கிடக்குது, தூக்கி போடு. கைஸ் நாங்கள் இங்கே வந்து ஃபுல்லாக தேடிட்டோம். பார்த்தாலே தெரியும் முடியெல்லாம் வந்து களைஞ்சிருக்கும். ஆனால் எதுவுமே கிடைக்கல. 1 ரூபா காயின் தான் ஒரு 6-7 காயின் கிடச்சிருக்கு. ஏண்டா? ஆமாங்க. வெறுத்து போயிட்டோம் நானும் பாயும். முடியலங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றுமே கிடைக்கல. 1 ரூபா காயின்கள் மட்டும் தான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த 1 ரூபா காயினே எடுத்துகிட்டு போயிட்டு 7 காயினை வச்சு எதுவும் வாங்க முடியாது. 10 காயின் இருந்தாலாச்சும் ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம். ஒரு 10 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டோ ஏதோ ஒன்று வாங்கலாம். முடியெல்லாம் களைஞ்சிருச்சு, ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, டயர்டாகிட்டோம். முகமே ரொம்ப டயர்டாகிடுச்சு. சாப்பிட்டுட்டு தான். ஆனால் நாங்களே டயர்டாகிட்டோங்க. எங்களுக்கு முன்னாலேருந்தே அந்த லவ்வர்ஸ் இன்னும் உட்காந்துட்டு வேலைப்பாடுகள் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய இதில் தெரியுதான்னு தெரில. இந்த உட்காந்துருக்காங்க. அவங்க போக மாட்டாங்க, நாங்கள் தான் போகணும். வாங்க பாய். ஓகே. அதாவது இந்த மெட்டல் டிடெக்டர் வந்து பாய்கிட்ட இருந்தது, ரொம்ப நாளாகவே இருந்தது. ஜூஸா? இந்த எங்க பாய் முடிப்போம். இது மாதிரி வீடியோ முடிச்சுலாம் அப்புறம் ஜூஸ் குடிப்போம். மெட்டல் டிடெக்டர் வந்து ரொம்ப நாளாகவே பாய்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லீவில் இருந்தோம். நானும் ஊரில் இருந்தேன், பாய் ஃப்ரீயாக இருந்தார். அதனால் வந்து ட்ரை பண்ணிட்டோம். ஸோ எதுவும் கிடைக்கும். ஆனால் அது சவுண்டு கொடுக்குது. ஆனால் இரும்பு காயின் இதெல்லாம் ஒரு 7 காயின் கிடச்சிச்சு.
இருந்தாலும் வந்து எங்களுக்கு நாங்கள் கோல்டு கிடைக்கும்னு நினச்சோம், கிடைக்கல. ஒரு வெள்ளியாச்சும் கிடச்சிருக்கணும்ல, அதுவும் கிடைக்கல. கோல்டு தான் கிடைச்சிச்சு. ஆமாம், கோல்டு கிடைக்கல, ஓல்டு தான் கிடச்சிருக்கான். நீங்கள் ஏன் பாய் ஓல்டு மங்கு நினச்சிட போகிறாங்க, அதெல்லாம் இல்லை. ஓகே, இதான் இந்த வண்டியில் தான் நாங்கள் வந்தோம். இப்போ வந்து மந்தி சாப்பிட போகிறோம், மந்தி பிரியாணி காரைக்கால். இங்கே எவ்வளோ? காரைக்கால் வேண்டாம், இங்கேயே இருக்கு கடை. இங்கே இருக்கா? பிரான்ச் இங்கே இருக்குது, இங்கே சாப்பிடலாம். பிரான்ச் இங்கே இருக்குதான், அதனால் இங்கேயே போய் சாப்பிட்டு அதை எங்கே இருக்கோம் அப்படின்னா மந்தி சாப்பிட வந்திருக்கோம். நாகூர், அதாவது நம்ம தஞ்சாவூர்லேருந்து நாகூருக்கு வந்தோம். அது ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பார்த்துருங்க. ரெண்டாவது வீடியோ என்னன்னா இப்போ மந்தி சாப்பிட வந்திருக்கோம். ஸோ மந்தி பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். கடை பேர் என்னன்றது நான் உங்களுக்கு ஃபுட்டேஜாக காட்டுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே கை வச்சிட்டாப்புல பாய், பாருங்கள். நான் பாய் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா பாய்? தரமாக இருக்குது பாய். அதுக்குள்ளே டேஸ்ட்டே பண்ணிட்டார், நானும் டேஸ்ட்டு பண்ணல. ஆனால் என்னென்னமோ வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனியன் இருக்குது, மயோனஸ் இருக்குது. இது வந்து ஏதோ ரெட் கலர், இது சில்லி, கிரீன் சில்லி. ஆமாம், இது ஏதோ தக்கூசும் பாங்க, ஏதோ தக்கூசுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே வந்து நல்லா இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்போ இருக்குன்னு சொல்கிறேன். பாய், நீங்கள் எந்த பீஸ் எடுத்துக்கிறீங்க? எதுனாலும் ஓகேவா பாய்க்கு? எனக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ இது எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குங்க. இதில் எதை மிக்ஸ் பண்ணுறதுனே தெரியல, இவ்வளோ வச்சுருக்காங்களே. நமக்கு வந்து மைனஸ் பிடிக்கும். டிப் பண்ணது. ஸோ சாப்பாட்டில் மைனஸை நம்ம டிப் பண்ணுறோம் இப்போது. செம்மையாக இருக்கு, வேறு லெவல். சிக்கன் பாருங்க, செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, பாய் வந்து சிக்கன் உடைக்கிறாரு. டிப் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். நம்மளும் மைனஸ். ஏதோ சாசனா இருக்கு, ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னமோ டிப் பண்ணுறாரு பாய். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குண்ணா. என்னங்க காரைக்கால், தஞ்சாவூர் வாங்க. தஞ்சாவூர் மாரியங்கல் பைபாஸில் இருக்கு மந்தி பிரியாணி. ஏதோ மாரியங்கோயிலில் பைபாஸில் இருக்குங்கிறாரு. நம்ம இன்னொரு நாள் போவோம். நாளைக்கு இதெல்லாம் என்ன பாய்? இது ஆனியன். அந்த மந்தி வேறு கலராக இருக்கும். அது ஏதோ நட்ஸெல்லாம் முந்திரி பருப்புலாம் போட்டுருவோம். எல்லாம் போட்டுக்கணும், திராட்சை இருக்கும். இதில் ஒன்றுமே இல்லையா பாய்? சிக்கனே தந்தூரி சிக்கன், சுட்டப்புள்ளி தான் இருக்குல்ல, எல்லாம் எண்ணெய் தடவை சூப்பராக சுடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது போட்டிருக்காங்க, வெள்ளரிக்காய் போட்டிருக்காங்களே தவிர ஒரு முந்திரி இல்லை, ஒன்றும் இல்லை. இது என்ன இது? நாளைக்கு தஞ்சாவூரில் போய் வீடியோ எடுப்போம். உங்கள் அம்மா என்ன கூப்பிட்டோம். ஆனால் அந்த ஃப்ரைட் ஆனியன் வந்து உண்மையிலே வேறு லெவலுங்க, சத்தியமாக நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. அந்த ஃப்ரைட் ஆனியன் வந்து நல்லா இருக்குது. கறி வந்து அப்படி பிச்சோம்னா அப்படி சாஃப்டாக வருது. அதாவது உண்மையிலே ரெண்டு பேர்த்துக்கு பேச்சே வரல, நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் டேஸ்ட்டை உணர்ந்து. ஏன்னா நாங்கள் பசியில் இருக்கோம், அதனால் எங்களுக்கு ருசி தெரியல. ஆமாம், பசியில் இருக்கும், ஏன்னா ருசி தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கும், அந்த வீடியோ பாருங்கள். எதுக்கு இவ்வளோ பசியில் வந்து இவங்க சாப்பிட்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அலைச்சல் அலைஞ்சிட்டு வந்து நாங்கள் சாப்பிட வந்துருக்கோம்.
செம்ம. ஆனால் காரைக்காலுக்கு ஒருத்தர் நீங்கள் நாகூர் நாகப்பட்டினம் வந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒருத்து. அதாவது எங்களுக்கு வீடியோ எடுக்க தோணல, டேஸ்ட் அவ்வளோதான் இருக்குது. கைஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா காரைக்காலில் இருக்க தார் அல் மந்தி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே பாய் இருக்குது சொல்லிடுங்க. நம்ம காரைக்கால் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்குது இந்த லொக்கேஷன் இது. ஓகே, நீங்கள் காரைக்கால் பஸ் ஸ்டாண்டு, நீங்கள் வந்து காரைக்கால் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட் வந்து காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு தார் அல் மந்தி எங்கே இருக்குன்னு கேட்டாலே கரெக்டாக உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்துக்கலாம். இதான் நாங்கள் வந்து வண்டி கூட உங்களுக்கு வரும், லொக்கேஷனில் போட்டால் கூட உங்களுக்கு வரும். ஆமாம், நீங்கள் மேப்பில் போட்டு கூட பார்த்து வந்துக்கலாம். ஓகே, நாங்கள் கிளம்புறோம். இதான் நம்ம வந்த வண்டி. எடுங்க பாய் வண்டியை. ஓகே, நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் சாப்பிட்டது என்னென்ன சாப்பிட்ருக்கோம் எப்படி என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, பாய்.